told your friend you're not okay? And tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away. Hi friends and viewers, நான் உங்கள் சுஜி. வணக்கம் and welcome back to Mom Cruise Recipes. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் 1.5 கிலோ மட்டன் வடி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அது பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வடிக்காமல் அப்படியே டைரெக்டாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம 1 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் தபரா எடுத்திருக்கேன். இந்த தபரா பார்த்திங்கன்னா அடிப்பாகம் வந்து கனமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் 150 ml வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் சேர்த்திங்கன்னா பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து 2 பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் ஆனிஸ், 10 லவங்கம், 2 இன்ச்சு பட்டை, 5 ஏலக்காய், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு சோம்பு பொரியும் போது நான் ஆனியன் வந்து 5 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நம்ம இதில் நல்லா டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க, அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கின உடனே நான் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பெரிய பச்சை மிளகாவாக இருந்ததுன்னா 5 சேர்த்துக்கோங்க. இது மீடியம் சைஸு, அதனால் நான் 6 சேர்த்துருக்கேன். இதே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணால் போதும். இதுக்கப்புறமா வந்து நான் 1/2 கட் கொத்தமல்லி, 1/2 கட் புதினா, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரு கை அளவு கொத்தமல்லி எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணியில் அலசிடுங்க. அலசிட்டு அதை நல்லா சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணி இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே நம்ம இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இதை நம்ம கலரிக்கலாம். இது நல்லா கலர்ன உடனே நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து 5 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். 5 மீடியம் சைஸ் ஆனியன், அதே மாதிரி 5 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தக்காளி ஸ்மாஷ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஸ்மாஷ் ஆனோடனே நான் 150 ml தயிர் எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கும்போது வந்து ஆயில் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் வந்து நான் 5 டீஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே உப்பு நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க, அது வந்து நம்ம வாங்குகிற சால்ட்டை பொறுத்து. இப்போ நீங்கள் 4 கூட சேர்த்துக்கோங்க. கடைசியில் உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறிட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1 கிலோ சிக்கனை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த கிரேவியில் வதக்கிக்கலாம். இந்த சிக்கனை போட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் இன்னொரு ஸ்டவ்வில் பக்கத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு வாட்டரை ஊற்றி நான் அதை பாயில் பண்ணி வச்சுப்பேன். அந்த சூடான தண்ணி தான் நான் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணுவேன். இதுக்கப்புறமா ஒரு 250 ml அளவுக்கு நம்ம ஹாட் வாட்டர் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு ஹையில் வச்சு இதை நல்லா வேக விட்டுக்கோங்க. நான் இப்போது வந்து இந்த 1 கிலோ பிரியாணிக்கு வந்து 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கப் மெஷர்மெண்ட் கேட்டிங்கன்னா நீங்கள் 1 கிலோ ரைஸை வந்து எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நம்ம தனியாக வந்து கொதிக்க வச்சுக்கலாம் அந்த வாட்டரை. இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போது தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சிக்கன் வந்து 1/2 அளவுக்கு வெந்துட்டுருக்கு. இதுக்கப்புறமா நம்ம மீதி கொதிக்க வச்சுருக்க தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த டைமில் வந்து நம்ம சால்ட்டை செக் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை நகடிட்டு நம்ம அந்த தண்ணி எடுத்து நம்ம சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். சால்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிரேவியெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு, நம்ம கிரேவியை பார்க்கும்போது எந்த அளவுக்கு சால்ட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு சால்ட்டு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட ரைஸ் சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த பாஸ்மதி ரைஸை நான் 1/2 hour முன்னாடி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு அது ஒரு 4 தடவை நான் அலசிட்டு தான் ஊற வச்சேன். இந்த ஊற வச்ச ரைஸை வந்து ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா வடிச்சிடணும். வடிச்சிட்டு இந்த ஹாட் கிரேவியில் சேர்த்துக்கணும். நம்ம சேர்க்கும்போது இது வந்து நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும்.
லைட்டாக கொதி வரும்போதெல்லாம் நம்ம போடக்கூடாது, நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது தான் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மெதுவாக நம்ம அரிசி உடையாமல் இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதை ஹையில் வச்சிடலாம். ஹையில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவலும் ரைஸ் லெவலும் ஈக்குவலாக வந்துடும். இந்த டைமில் நம்ம தட்டு போட்டு மூடிட்டு அது மேலே ஒரு வெயிட்டான இரும்பு தவா எதுனா இருந்தால் அது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ பார்த்திங்கன்னா சைடில் இருந்து உங்களுக்கு ஆவி வரும். சப்போஸ் ஆவி வரலன்னா கூட சரி, நீங்கள் 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ்க்கு மேலே ஹையில் வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சுருங்க. ஸ்லோவில் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கப்புறம் தட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே பாருங்கள், பர்ஃபெக்டான பிரியாணி ரெடியாக இருக்குது. இது மேலே நம்ம 50 ml நெய்யும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக நம்ம ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். பார்த்தீங்களா சிக்கன் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. நம்மளோட சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், பாய் பை ஃப்ரெண்ட்ஸ். சுஜி.